பணமே என்ற அணியின் அறிமுக பேச்சாளர் சூர்யா கோமதி. வாழ்க்கைன்றது டெஸ்ட், அதுல எடுக்க கூடாது யார் ரெஸ்ட், எதுல வரணும் ஃபர்ஸ்ட். எங்க மாணவர்கள்ட்ட இங்க வந்துமா டெஸ்ட ஞாபகப்படுத்தணும். ஐயா எங்க மாணவர்களை பாருங்க, டெஸ்ட் சொன்னானே எப்படி உற்சாகமாயிட்டாங்கன்னு. சபாஸ். எதுக்கு வேணும் பணம் மஸ்ட், அது இல்லனா லைஃபே வேஸ்ட்யா. அப்படிப்பட்ட பணத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அண்ணே உங்களுக்கு ஏடிஎம் கார்டுக்கு விசிட்டிங் கார்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஐயா உங்களுக்கு தெரியுமா? இல்ல ரெண்டுமே வேற வேற கார்டுன்னு தெரியும். ஐயா ஏடிஎம் கார்டுக்கும் விசிட்டிங் கார்டுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க தான் இந்த காலத்துல குணத்தை பத்தி பேசுவாங்க. ஏடிஎம் கார்டுன்றது பணம் மாதிரி, விசிட்டிங் கார்டுன்றது குணம் மாதிரி. எங்க ஏடிஎம் கார்டை வச்சு உலகத்துல எங்க வேணாலும் பொழைக்கலாம், விசிட்டிங் கார்டை வச்சு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அந்த விசிட்டிங் கார்டு இருந்தா தாமா நம்ம முகவரி தெரியும் வெளியில. ஒருத்தருக்கு அறிமுகம் வேணா குணமா இருக்கலாம், ஆனா அத்தியாவசியமானது எது? பணம் தானே. அதாவது எதிரணியில இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நம்ம அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியே நம்ம மக்கள்லாம் காடுகள்ல வாழ்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஐயா இப்ப எந்த மக்களும் காடுகள்ல வாழலையா, ரூபா கட்டுலவே வாழ்றாங்க. அத மாதிரி ஞாபகத்துக்கு சொல்லுங்க. ஐயா வள்ளுவர் ரொம்ப அழகா பணத்தோட குணத்தை பத்தியா ஒரு குறள் சொல்லியிருக்காரு. பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னு. நேத்து வரைக்கும் நம்மளை பார்த்து சி போடா நாயன்னு சொன்னவன் இன்னைக்கு நம்மகிட்ட பணம் இருந்தா எப்படி தெரியுமா கூப்பிடுமா? ஐயா வணக்கம், முதலாளி வணக்கம்னு சொல்லுவான். இதுதான் பணத்தோட குணம். இன்னைக்கு நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலானா என்னை யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டல்ல போய், ஒரு ரிச்சான ஹோட்டல்ல போய் கூலும் கஞ்சி வேணும்னு சொன்னா என்ன யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. பீட்சாவும் பர்கரும் சாப்பிடணும். இன்னைக்கு கூழு கஞ்சியை சாப்பிட ஹோட்டலுக்கு போறதுதாமா மரியாதை. ஏன்னா உடம்ப பாதுகாக்கணுங்கிற உணர்வு வந்துருச்சு மக்களுக்கு. அது அந்த மாதிரி குணவான்கள் போட்டியா, என்ன மாதிரி பணக்காரங்க நாங்க இந்த ஹோட்டலுக்கு தாயா போவோம். அப்படியா? சரி. ஐயா நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டேன், ஒரு ஹோட்டல்ல போய் பீட்சா பர்கர்னு வெட்டிட்டேன். கடைசில ஒரு குடிசை வீட்ல போய் வாழ்ந்தா என்ன யாராவது மதிப்பாங்களா? அப்பயும் மதிக்க மாட்டாங்க. என்னோட வாழ்க்கை ஒரு பணக்கார இடத்துல இருக்கணும், அப்பதான் இந்த உலகம் என்ன மதிக்கும். அதுக்கு பணம் தாயா அவசியம். இன்னொரு குறள் கூட வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கியாங்குன்னு. அதாவது பணக்காசு இல்லாதவங்களுக்கு உலகத்துல இடம் கிடைக்கலன்றது வள்ளுவர் கால டயலாக்கு. எங்க கால டயலாக் என்ன தெரியுமா? பணம் இல்லனா மெடிக்கல் காலேஜ்ல கூட இடம் இல்லன்றதுதான் இப்ப கால டயலாக். இன்னைக்கு என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் மெடிக்கல் காலேஜுக்கு போலாம், டாக்டராவும் ஆகலாம், கோடி கோடியா பணமும் சம்பாதிக்கலாம். அதுக்கு ஒன்றும் குணம் தேவையில்லையே. நான் இதை ஏன் சொல்றேன்னா, எங்க அருப்பக்கோட்டை சார்ந்த ஒரு பொண்ணு இந்த போன இடத்துல நடந்த 12th டெஸ்ட்ல 1160 மார்க் எடுத்துட்டு காசு இல்லாம இன்னைக்கு மில்லுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. இது உண்மை சம்பவம். அந்த பொண்ணுட்ட பணம் இருந்ததுன்னா அது டாக்டர் ஆயிருக்கும். குணம் மட்டும் வச்சு என்னையா பண்றது வாழ்க்கையில? இன்னைக்கு கட்சியில இருந்து கல்லூரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் பணம் தான் முன்னாடி நிக்குது. அண்ணே உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு கேக்குறேன், நீங்க எல்லாம் பணம் கொடுக்காமலே உங்களை காலேஜ்ல உள்ள விட்டாங்க? ஐயோ பாவம் அந்த 3 பேரும் என்ன பரிதாபமா முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பழமொழி உண்டு தெரியுமா நம்ம காலத்துல? என்ன பழமொழி? பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு. உங்களுக்கு தெரியுமாயா? தெரியும். இது உங்க கால பழமொழி. எங்க கால புதுமொழி என்னன்னு தெரியுமா? பணம் பாராளுமன்ற வரைக்கும் பாயுன்றதா இப்ப கால புதுமொழி. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல யாராவது ஒரு ஆள், உங்க வயசுக்காரங்க எங்களை சேர்க்காதீங்க, உங்க வயசுக்காரங்க யாராவது இந்த மனுஷன் நல்லா இருக்காரு, இவர் சமுதாயத்துக்கு நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டீங்களா? கண்டிப்பா கிடையாது. எங்க இளைஞர்கள் தான் பணத்தை பார்க்காம குணத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. என்னையா அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கமா? ஐயா நான் ஒரு கவிதை எழுதினேன். 500 ரூபாய்க்கு அடகு வைக்கப்பட்டது
ஓட்டு போடுபவரின் தன்மானம். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த உட்கார்ந்து இருக்காங்களே 3 பேரு, நான் இப்ப 500 ரூபாய் கொடுத்தா அந்த நடுவுல இருக்க பொண்ணு என்கிட்ட வந்துருயா. அப்படியா? நீங்க குணவான்களை அவளை சாதாரணமா எடை போடுறீங்க. ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களே, பண காசை கண்டு புட்டா புலி கூட புள்ள தின்னும் கலிகாலம். அருமையான பாட்டு. கலிகாலம் ஆச்சு அடி கண்மணி, இதுதாயா இன்னைக்கு உலகம். அபிராமி அந்தாதி எழுதின அபிராமி பட்டகரை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் எழுதினாரு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்னு. முதல்ல பணத்தை கேட்டாரு, 2வது கல்வியை கேட்டார், 3வதாயா அவங்க குணத்தை கேட்டாரு. 3வது என்னைக்குமே பணம் தாயா முக்கியம். அதாவது படித்தவன் சொல் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் சொல் தான் சபை மீறுமான்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுதாயா இன்னைக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய தத்துவம். இன்னைக்கு என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நானும் படிச்சிருவேன், என்ன மாதிரி 4 பிள்ளைங்களையும் படிக்க வைப்பேன். குணத்தை வச்சு என்ன பண்றது? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே யார்ட்டையாவது கைதாயா ஏந்தணும். அப்ப வாழ்க்கைக்கு என்னைக்குமே பணம் தான் முக்கியம். வாழ்வதற்கும் பொருள் வேண்டும், வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் பொருள் வேண்டும். சமுதாயத்தில் தனி மனிதனை உயர்த்துவது பணமே பணமே பணமேன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. பணம் இருந்தா எதையும் பாத்துக்கலாங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏழை சொல்லு அம்பலம் ஏறுமா, சொன்னா கேட்பாங்களா யாராவது? இவன் கிடைக்க போட அப்படின்ட்டுருவாங்க. அதே ஒரு பணக்காரர் சொல்லிட்டு ஐயா சொன்னா சரியாத்தாயா இருக்கும், அவர் தப்பாவே சொன்னாலும் கூட அவர் சொன்னா சரியாத்தே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், வாழ்வில் உயரலாம். குணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவங்க பேசி அமர்ந்திருக்கிறாங்க. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். இப்ப அவருடைய பேச்சுக்கு பதில் சொல்ல குணமே என்ற அணிக்கு தலைமை தாங்கி மதுரை சேது பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர் கான்சா சாதிக் வருகிறார். வாங்க.